பாவி பயலே, உன்னெல்லாம் நான் பெத்ததுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியலேடா. உன்னை போய் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கு பாரு, அதை சொல்லணும். அங்கே உள்ள ஒரு மனுஷன் நல்லா இருக்காரா இல்லையான்னு கூட ஒரு நாள் வந்து பார்த்தியாடா? அந்த மனுஷனை இருக்கட்டும்னு அதோட தான் இடிக்க போறியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஓ, பெத்த மவனுக்கே சாபம் விட்டுட்டு இருக்கா இல்ல? நடக்கட்டும். மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா அப்படி கீழே படுத்திருக்க? எந்திரிமா. டேய், என்னடா இது? ஜேசிபி முன்னாடி அம்மா அப்படி படுத்திருக்கு, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நிக்கிற. அம்மாவை எழுந்திருக்க சொல்லுடா. மா எழுந்திரிமா. அம்மா, ஜேசிபி இங்கேயே வந்து நிக்குது. இங்க பாரு, சொன்னதுதான். வீடு இடிச்சு நான் வீடு கட்ட போறேன்னு அங்க உள்ள போய் பார்த்தா அந்த மனுஷன் என்னடானா எழுந்திருக்க முடியாது, செத்தாலும் இந்த வீட்டில் தான் சாவேன்னு அந்த மனுஷன் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இது என்னடானா இந்த வீட்டை நான் இருக்கிற வரைக்கும் நீ அடிக்க கூடாது, நான் என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை அடிச்சு கடாங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கிய ஆளுக்கு? அப்ப எனக்கு நான் எங்க தான் வீடு கட்ட? இருந்த இடத்துல தானே கட்ட முடியும். இதை இடிச்சா தானே அப்ப நான் கட்ட முடியும். சொல்லு. அதுக்கு இப்படி உசுரோட கொல்ல பாக்குறியா அம்மாவை? எழுந்திரிக்க சொல்ல மாட்டியா? மா எழுந்திரிமா. என்னம்மா பெரிய வீடு, போனா போட்டு நீ எந்திரிமா. அரவிந்தே, அவ்வளோ சீக்கிரம் போனா போட்டோம்லாம் சொல்ல முடியாதையா? இந்த வீட்டில் எவ்வளோ நினைவுகள் இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? அப்பா, கொஞ்சம் நினைவுகளா? அவ்வளோ நினைவுகள் இருக்கியா? அதை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. உங்கள் அப்பாவும் நான் சேர்ந்து கட்டின வீடு, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கல்லும் மண்ணும் எங்கள் எப்படி சேர்த்து பண்ணா வச்சோன்னு எங்களுக்கு தயா தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அதை போய் இவ்வளோ ஈஸியாக எங்கள் கண் முன்னாடி இடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப தவறாக தெரியுது. அவங்க சொல்றத கேட்டியாடா? டேய், அவங்க சொல்றத கேட்டியா? எவ்வளோ மனசு கஷ்டத்தோட சொல்றாங்க பாரு. நாங்கள் இருக்க வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீனு அவங்க இந்த வீட்டை அவங்க முன்னாடியே இடிக்கணும், இடிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறா. நல்லா இருக்கா இது உனக்கே? ஏண்டா அவங்க ஆசைப்படி நீ வாழ மாட்டியா? உன் மாமனார் வீடு தான் நல்ல பெரிய சொத்துக்கார வீடு தானே, உன் பொண்டாட்டி தான் ஒரு பொண்ணு தானே, இங்கே என்ன வீடு கட்டணும்னு நினைக்கிறா? அங்கே இருக்க வீடெல்லாம் யார் கொடுக்க போறாரு? எல்லாமே உனக்கு தானே. வச்சுட்டு வாழ வேண்டியதானே போவேன். ஓ, அதை நாங்கள் வச்சுட்டு வாழ்ந்துருவேன், இதை நீ இப்படியே வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா? இங்கே பாரு, என்னோட பங்கு இது, அதை ஈஸியாக நான் விட்டுட்டு போக முடியாது. இந்த ஊர்லேயும் எனக்கு ஒரு வீடு வேணும். நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன். என்னதான் இருந்தாலும் மாமனார் வீட்டில் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க முடியாது. அதனால நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே வீடு கட்டி இங்கே செட்டில் ஆக போகிறோம். அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டு உன் வீட்டில் போடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது இப்படியே படுத்தது ஜேசிபி வீட்டை ஏற்றி சாகடிக்க வேண்டியதான். வீட்டுக்குள்ளே அந்த மனுஷன் கிடக்குறாரு, இந்த வீட்டை இடித்து அவரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். என்ன சொல்கிற? தூக்கி கொண்டு போடுறியா இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணி விட்றவா? அடே, உன் வாயால் இப்படிலாம் ஏன்டா சொல்ல மனசு வருது உனக்கு? எப்படா சொல்ல மனசு வருது உனக்கு? உன் வாயால் இப்படிலாம் சொல்கிறியே, நீலாம் நல்லா இருப்பியா? சொல்லு, நல்லா இருப்பியாடா? அவங்க நம்மளை பெற்றவங்கடா, பெற்றவங்கள போய் இப்படிலாம் பேசலாமா? அவங்க இருந்தால் தானே நமக்கு நல்லது. அதை முதல் தெரிஞ்சுக்கோ. பெற்றவங்களை அப்படி பேசுகிற வேலையெல்லாம் விட்டுரு தயவு செஞ்சு. ஏன்னா உனக்கு பெற்றவங்க, உன்னைய பெற்றவங்க, உனக்கு அவங்க நல்லது பண்ணுறாங்க, அதனால உனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் எனக்கு அவங்க நல்லது பண்ணலையே. சரி, நம்ம வீடு கட்டுறேங்கிறான், நம்ம அம்மா கண்ணு முன்னாடியே பெரிய வீடு கட்டுறேங்கிறான், நம்ம கண் முடியாமல் எப்படி வீடு கட்டுறான், அதை பார்த்துட்டு அப்புறம் வாழ்ந்து சாவோன்னு நினைக்கிறாங்களா? இடிக்கக்கூடாது. எங்கே போய் நான் வீடு கட்ட சொல்லு. ஏண்டா காசு மாதம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னா, இப்போ வீடு இவ்வளோ பெரிய வீடு போட எப்படிடா காசு வந்தது? நான் ஒன்றும் 5க்கு 10க்கு உன்ன மாதிரி வேலை பார்க்குறவன் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. டாக்டர் இவ்வளோ ஆங்காரமா சொல்றானே, அந்த டாக்டர் படிக்க வச்சவன் அவன் தான்டா. உன்ன இதே சொல்றியா? படிக்க வச்சது நீங்களா இருக்கட்டும், அதில் படித்த சாதனை காட்டினது நான். சும்மா ஒன்றும் இல்லை. உங்கள் படிக்க வச்ச காசெல்லாம் தயவு செஞ்சு கொடுத்தாதான் என்னை நிம்மதியாக இருப்பேன் நான். எப்போ பார்த்தாலும் ஊன்னா பொண்ணு படிக்க வச்சோம், அதை விற்றோம், இதை விற்றோம், வட்டிக்கு வாங்கணும், கடை வாங்கணும், இதே தான் சொல்கிறியா? சை, பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. என்ன பேசணுமோ பேசு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசு. மா, ஏமா அப்படி வந்து படுத்து கிடக்க? நீனு சும்மானே இருக்க மாட்டியா? எழுந்திரிமா. ஏமா இடிச்சா இடிச்சுட்டு போட்டுமா, நமக்கு அந்த வீடு இல்லையா? வா, அப்பாவை தூக்கி கொண்டு நம்ம அந்த வீட்டில் போடுவோம். வா. இல்லப்பா, அப்பாவுக்கு இந்த வீடு தான் செட் ஆகும், அந்த வீடு அப்பாவுக்கு செட் ஆகாது. அவருக்கு புழக்கமா அங்கே இருக்க முடியாது. அங்கே புள்ள குட்டி மாயம் மருமகம் எல்லாரும் இருக்கும்போது அவருக்கு சௌரியம் பத்தாது. அவர் இந்த வீட்டில் தான் இருக்க ஆசைப்படுவார். அவர் வர மாட்டாரு, நீ கூட்டிட்டு போக கூடாது. அவர் இந்த வீட்டில் தான் இருப்பார். இவன் வீடு இடிச்சு போடுறதை நான் பார்த்து போடுறேன். ஐயோ, இதை சொல்லியே நீ பாடா படுத்தி எடுக்குது. என்னடா, என்ன உங்களுக்கு தெரியும்? சோத்துக்கலாமா கஞ்சிக்கலாமா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோன்னே எனக்கு உங்கள் அப்பாவுக்கு தாண்ட தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ என்ன, உனக்கு சோறு கஞ்சி எல்லாம் வேணுமா? நீ ஒன்றும் ஊற்ற வேணாம் கஞ்சி, நீ ஊற்ற வேணாம், உங்கள் அண்ணகாரன் ஊற்ற வேணாம். நான் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரிச்சு நான் குடிப்பேன்டா. நீங்கள் எதுக்கு எனக்கு கஞ்சி ஊற்ற வாரிய? பேசுகிற பேச்சு இதுக்கு மேலே இந்தனே. இங்கே வாரு தம்பி, இங்கே வாரு. உன்னை அண்ணனோ தம்பியோ நீ யாரை வேணாலும் இரு. தயவு செஞ்சு உன் வண்டியை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. ஜேசிபிய இந்த வீடெல்லாம் இடிக்கக்கூடாது, போப்பா நீனு. தம்பி, நான் கிளம்புறப்பா. உங்கள் அம்மா அப்படி சொல்லும்போது அதுக்கு மேலே நிற்கிறது சரிபட்டு வராது. இவங்க எப்படி வீடு இருக்க விட மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போன விஷயம். நான் கிளம்புறேன் தம்பி. என்னண்ணே நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் கிளம்புறீங்கிறீங்க? ஷோ அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே.
இல்லை தம்பி, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் எனக்கும் வந்து சேரும். நான் பாட்டுக்கு பொடு பொடுன்னு கிளம்பி விட்றப்பா சாமி, என்னை ஆளை விடு. எப்போவாது வேலை இருந்தால் சொல்லு வாரேன். இந்த மாதிரி பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் வேலை சொல்லாத தம்பி. பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு புட்டு சட்டு புட்டுன்னு அப்புறம் சொல்லு. இங்கே வந்து நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு நிற்க முடியாது. என்னன்னே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா? இல்லை தம்பி, நான் வரேன். சந்தோஷமா? உனக்கு சந்தோஷமா? இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே, இதுக்கு தானே எதிர்பார்த்த? என்னாச்சும் நடந்துருச்சா? நடந்துருச்சுல்ல, ரொம்ப சந்தோஷமா இரு, நிம்மதியா இரு. ஆமாடா, சந்தோஷம்தான். யார் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யார் இல்லைன்னது? எப்படியோ நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இடிக்கலைல்ல, எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும் சொல்லு? வேற ஒன்றுமே வேணாம். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். போ வேலையை பார்த்துட்டு. பேசுவ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உன்னால என்ன முடியுமோ பேசு. ஆனா இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது இந்த வீடை இடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. பார்க்கலாம் போடா. இந்த உசுறு இருக்க வரைக்கும், இந்த காமாட்சி உசுறு இருக்க வரைக்கும் இந்த வீடை இடிக்க முடியாது. நீ போடா வேலையை பார்த்துட்டு. கூட்டா எல்லாம் சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணுவீங்கடா, பண்ணுவீங்க. இருக்கட்டும். என்னம்மா நீ தேவையில்லாம ஜேசிபி முன்னாடி எல்லாம் போய் படுத்துக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணலாமா? ஒருவேளை நம்ம நேரம் சரியில்லாம ஜேசிபி ஏதாவது ஸ்டார்ட் ஆகி இப்படி மேலே ஏறிடுச்சுன்னா என்னமா செய்யறது? நீ வேறடா, அது எப்படி நம்ம மேலே வந்து ஏறும்? எல்லாம் ஒரு இதுதான். இப்போ அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் அவன் இடிக்கல. இல்லைன்னா இடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பான்ல. அது என்னவோ உண்மைதான். சரி வா வீட்டுக்கு. ஏய், இந்த சட்டியை எடுத்துட்டு எங்கே போற? நான் எங்கே போனா உனக்கு என்ன? நான் சமையல் பண்ண போறேன். பரவாயில்ல கொடு, நானே சமைச்சுக்கிறேன். ஏன் நான் சமைக்க கூடாதா? நீ தான் சமைக்கணுமா? இத்தனை நாளா வீட்டில் ஒரு வேலை போட பார்க்காம தான் நாங்கள் உட்காந்துருந்தேன். எனக்கு என்னன்னு இப்போ என்ன சமைக்கிறதுக்கு ஆளுக்கு முன்னாடி வர? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன். போ, அத்தையும் பண்ண வேணாம். நீங்கள் யாரும் சமைச்சு நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நானே பண்ணி நானே சாப்பிட்டுக்கிறேன். நீனே பண்ணி நீனே சாப்பிடணும்னா உன் வீட்டில் போயிட்டு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து நீயே சமைச்சு சாப்பிடு. இங்கே உள்ள பாத்திரத்தை கொடு, நான் பண்ணணும். இங்கே பாருங்க, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. நான் இந்த சட்டியில் கொடுக்க முடியாது. நான் போயிட்டு சமையல் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். நான் ஏன் உங்களுக்கு தரணும்? இது உன்னோடது இல்லை, என்னோடது இல்லை. முதல்ல இது அத்தையோடது. அத்தையோட பாத்திரம் தானே இது. அவங்களே யாருக்கு தரணும்னு முடிவு பண்ணிக்கிறட்டும். உன் வேலையை பாரு. நீ எதுக்கு அவங்களோட எடுத்துக்கொண்டு சமைக்கணுன்ட்டு போற? யாரோட தான் இருந்தா என்ன? உனக்கும் மாமியார் தான், எனக்கும் மாமியார் தான். அவங்களோட பொருளை எடுக்கணும்னு எனக்கு என்ன உரிமை இல்லையா என்ன? இங்கே பாரு, ஒழுங்கா கொடுத்துரு. நான் ஃபஸ்ட்டு சமையல் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீ வேணா அப்புறம் பண்ணு. எனக்கு பசிக்குது. எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகணும். உங்கள் வீட்டுக்கார் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரா? ஏன் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகலையா? எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சமைக்க வேணாமா? நானும் தான் சமைக்கணும். ஏய் கௌசி, தீபிகா, 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சட்டியை எடுக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஆளுக்கு முன்னாடி இவ எடுத்து கொண்டு வச்சுட்டு இவ பண்ணுறாளாம். இது நமக்கு பிடிக்காது. இன்னைக்கு நான் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு ஏதாவது சாம்பார் வச்சு கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அரவிந்திட்ட கூட காயெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். இவர் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த சட்டி வச்சா தான் நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன் தீபிகா, அவ தான் சொல்கிறாள்ல, நீ ஏன் அப்புறம் பிடிவாத பிடிச்சிட்டு கையிலே வச்சிட்டு இருக்க? அவகிட்ட நீ கொடுக்க வேண்டியதானே? ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஏன் நான் பண்ணப்பட்ட சாப்பாட்டை அவங்க சாப்பிட மாட்டாங்களே? சி, நீ பண்ணதை நான் சாப்பிடணுமா? ஐயோ வேணாண்டி, வேணாம். நீ பண்ண சாப்பாடு வேணாம், அவங்க சங்காத்தமும் வேணாம். ஆளை விடுங்க. என்னாச்சு அத்தை, வீடு இடிச்சாச்சா? இல்லைம்மா, இடிக்கலை. நான் விடுவேனா என்ன? நானும் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் அந்த வீடை ஒரு துளி கூட இடிக்க விட மாட்டேன். ஒரு துளி கூட இடிக்க விட மாட்டேன். எங்களுக்கு முக்கியமான வீடு அது. நாங்கள் இல்லை, அது இல்லைன்னா நாங்கள் இல்லை. அந்த மாதிரி நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜேசிபி முன்னாடி படுத்துட்டு விடலாமா? என்ன சொல்கிறீங்க? அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து ஜேசிபி கொண்டு வந்து இடிக்கலான்னு வரும்போது இடிக்க விடலன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓ, உங்களுக்கு அதில் அவ்வளோ ஒரு ஆனந்தமா? சரி, இது தெரியாமல் போச்சே. இவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பீங்கன்னே. ஆமாம், அதை இடித்தா எங்களுக்கு கஷ்டம்தான், இடிக்கலைன்னா எங்களுக்கு சந்தோஷம் தாண்டி. இப்போ என்ன உனக்கு? அந்த பானை அவள்கிட்ட கொடு. அப்பாடா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை, எப்படியோ அந்த வீடு இடிக்கலை. ஓ, உனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லை? அப்படி பாவி, இப்படிலாம் சொல்லுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. நானே ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தேன், வீடு அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு. கடைசியில் எதுவுமே கட்ட முடியாமல் ஆக்கிட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இப்போ தான் இருக்குது. எப்படியோ கட்ட விடாமல் ஆக்கியாச்சு, அது போதும். என்ன போட்டு இருந்தா போய் என் புருஷன்கிட்ட பேசு. என்ன எதுக்கிட்ட அடிக்கிற? அத்தை என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? இவளை பிடிங்க அத்தை, சரியான ராட்சசி கணக்கா இருப்பா போல. ஆத்தாடி, இவ என்ன இந்த அடி அடிக்கிறா? இவ அடிக்கிற பார்த்தாலே ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கே. ஏய் விர்ரி கைய, ஏய் சொல்லிட்டே இருக்கேல, விர்ரினா
அத்தை அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளோ சந்தோஷமா உனக்கு இடிக்கலன்னு அப்போ என்ன சிரிக்கிறா? அவ்வளோ குஷி. ஆ அது சரிதான். இங்கே பாரு, உனக்கே இவ்வளோ தும்மல் இருந்துச்சுன்னா இந்த தீபிகா எவ்வளோ பணக்கார வீட்டு பிள்ளைன்னு உனக்கு தெரியுமா? அப்போது எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். ஏய் விட போறியா இல்லையாடி? விரு என்ன இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறது பாரு. ஒழுங்கா இருந்துக்கோ. மண்டையில் ஒரு முடி இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு பார்த்துக்கோ. சொல்லிட்டே இருக்கே, சிரிக்கிறா கணக்கிறா, என்ன நினச்சிட்டு இருக்க? ஷோ, எங்களுக்கு இப்போ எவ்வளோ நஷ்டமாயிடுச்சு. அடி பாவி, முடிய என்ன இழுத்துட்ட, முதுகில் நங்குன்னு குத்திட்ட. எனக்கு இதெல்லாம் தேவைதான் உன்கிட்ட அடி வாங்கணும்னு. பாருடி, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு. நீ உங்கள் அம்மாட்ட சொல்லு, ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்லு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு. இதுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த தீபிகா கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுதா? இங்கே பாருங்க அத்தை, அந்த பானையை வாங்கி தரீங்களா என்ன? நான் சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏ தீபிகா, ஏ கௌசி, நான் யாருக்கும் இந்த பானையை தரல, போதுமா? இது என்னோடயே இருக்கட்டும், என்னோட பானை தானே. உங்களுக்கு சமையல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்பா வீட்டிலேருந்து பானையெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான்லாம் தர முடியாது, வேலையை பார்த்துட்டு போங்கடி. ஆளுக்கு அடிச்சுக்கிறதுக்கு இது என்ன உங்களுக்கு விளையாட்டு ஜாமான் நினச்சிங்களா? ஒன்று எவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு தெரியுமா? ஆளுக்கு இஷ்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு இருக்கியா? கொடுங்கடி முதல்ல. நீங்கள் சமைக்காமல் போங்க. நானும் என் பிள்ளைக்கு பேர பிள்ளைகளுக்கு நான் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். வந்துட்டாளுங்க. சமைக்கிற சொன்னால் சமைக்க முடியாத 2 பேரும் எனக்குன்னா ரூமை சத்திட்டு இருப்பாளுவ. இப்போ நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு ஆளுக்கு மட்டும் வந்து தெரியிறாளுவ. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. அத்தை, நானா வீணா வம்பளுக்குல குறின்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? கொடுக்க முடியாதுன்னு இவ தான் மேய்க்கிட்டு போறா. நானே இவகிட்டலாம் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சரிங்களா? நான் ஏன் இவள்கிட்ட தரணும்? அதனால தான் நான் இவள்கிட்ட தரல. தர முடியாது. என்ன, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து எதுவுமே வாங்கி வைக்கலன்னு உங்களுக்கு தெரியும்ல. பிறகு இங்கே எதை எடுத்துகிட்டு வந்து நீ சமன்னா எங்கே போய் நான் எடுத்துகிட்டு வர? அவளுக்காவது இருக்கும். எனக்கு தெரியாது. அந்த சோது பானை தான் எனக்கு வேணும். அதில் தான் நான் சமையல் பண்ணுவேனே. எனக்கு தெரியாது, சொல்லிவிடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆளுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஒன்று இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவ்வளோ நீனும் பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா சாமியலா, என் வீட்டுக்கு தான் வந்தாளுகளே 2 ராட்சசிங்க. இவைகளெல்லாம் சமாளிக்க நம்மளால முடியாதுமா. ஓரமாக ஒதுக்குப்புறமா அக்கடா நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம். பஜாரியை மாதிரி வந்து கத்திட்டு கிடக்காளுங்க. எனக்கு என்னான்னு ஊரே பார்த்து வேடிக்கை பார்த்து காரை துப்புற நிலைமையிலப்பா இருக்கு. காரையும் துப்ப வச்சுட்டாளுங்க. தேவையில்லாமல் என்னையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? நான் உங்களை எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களை நான் காரை துப்பவும் செய்ய கிடையாது. சும்மா என்னையவே சொல்லிட்டு இருக்கீங்க.